வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று வெளியாகியிருக்கும் படங்களையும் சேர்த்து பார்த்தால் இந்த ஆண்டின் ஒட்டுமொத்தமாக வெளியான படங்களின் எண்ணிக்கை 207. இவை தவிர இந்த ஆண்டில் ரிலீஸுக்கு தயாராக இருந்தாலும் போதுமான தியேட்டர்கள் இல்லாதது, வர்த்தக விநியோக பிரச்சனைகள் என்று சூர்யாவின் சிங்கம் 3, பார்த்திபனின் கோடிட்ட இடங்களை நிரப்புக, விஜய் சேதுபதியின் இடம்பொருள் ஏவல் உள்ளிட்ட ஒரு டசன் படங்கள் ரிலீஸ் தள்ளி போய் அடுத்த 2017ஆம் ஆண்டை எதிர்நோக்கியுள்ளன. கடந்த ஆண்டில் 204 படங்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக 3 படங்கள் வந்துள்ளன. இதில் அனைத்து ஆண்டுகளையும் போலவே கோடை விடுமுறை காலமான ஏப்ரல் மாதத்தில்தான் அதிகபட்சமாக 21 படங்கள் வெளியாகியுள்ளன. மிக குறைந்த படங்கள் வெளிவந்த மாதம் என்று பார்த்தால் பிரதமர் ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு அறிவிப்பை வெளியிட்டு நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கிய கடந்த நவம்பர் மாதத்தில் வெறும் 10 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகின. ஒருவேளை இந்த அறிவிப்பு வெளிவராமல் இருந்திருந்தால் மேலும் பல படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடும். நடிகர்களை பொறுத்தவரையில் இந்த வருடத்தின் வெற்றியாளர்கள் என்று விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இருவரையும் குறிப்பிடலாம். விஜய் சேதுபதிக்கு இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு. அவருடைய நடிப்பில் சேதுபதி, காதலும் கடந்து போகும், இறைவி என்று ஒட்டுமொத்தமாக 7 படங்கள் வெளிவந்தன. இதன் மூலமாக 2016இல் அதிக படங்கள் நடித்த ஹீரோவாகிறார் விஜய் சேதுபதி. அதே நேரத்தில் பாபி சிம்மாவின் நடிப்பிலும் கூட 7 படங்கள் இந்த வருடம் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் 2 ஹீரோ சப்ஜெக்டுகளாகவே இருந்தன. அது மட்டுமில்லாமல் சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றி படங்களாக அதில் எதுவும் அமையவில்லை. இதனால் விஜய் சேதுபதிக்கே அதிக படங்கள் நடித்த ஹீரோ என்கிற பெருமை சேரும். மேலும் அவருடைய சேதுபதி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை ஆகிய 3 படங்கள் இந்த ஆண்டின் கமர்ஷியல் ஹிட் படங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் 2016இன் அதிக வெற்றி படங்கள் தந்த ஹீரோவாகவும் பிரகாசித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. மற்றொரு புறம் அவருக்கு இணையாக 2016இன் கமர்ஷியல் நாயகனாக உயர்வு கண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன். அவருடைய ரெமோ திரைப்படம் கபாலி, தெரி வரிசையில் இந்த வருடத்தின் முத்தான 3 மெகா ஹிட் திரைப்பட வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வருட ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆன ரஜினி முருகனும் நல்ல லாபத்தை கொடுத்தது. சூர்யா, விக்ரம் போன்ற முன்னணி கதாநாயகர்களுக்கு கொடுக்கப்படும் தியேட்டர் எண்ணிக்கையும் முதல் நாள் வசூலும் சிவகார்த்திகேயன் படங்களுக்கும் கிடைக்கும் என்கிற வியாபார நற்பெயரை விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் மத்தியில் சிவகார்த்திகேயன் பெற்று உயர்வு கண்டிருப்பது இந்த 2016இல் தான். ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் வெளியான 207 திரைப்படங்களில் 21 படங்கள் வியாபார வெற்றியை பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒட்டுமொத்த ரிலீஸில் வெறும் 9.85% தான் வெற்றி. இந்த 9.85% என்கிற தேர்ச்சி விகிதம் மற்ற மொழி திரையுலகங்களோடு ஒப்பிட்டால் குறைவுதான் என்றாலும் டிஜிட்டல் சினிமாவின் வளர்ச்சியால் தயாரிப்பு செலவுகள் குறைந்து அடிப்படை அறிவில்லாதவர்கள் கூட படம் எடுக்கலாம் என்கிற சூழலில் தயாராகும் படங்களின் எண்ணிக்கை உயர்வு கண்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் நிலை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்த வருடம் ஹிட்டான படங்களின் பட்டியலை இனி பார்க்கலாம். இந்த ஆண்டில் ஹிட்டான 21 படங்களை மெகா ஹிட்டானவை, ஹிட்டானவை, முதலுக்கு மோசமில்லாதவை என்று 3ஆக பிரிக்கலாம். அந்த பட்டியலை இனி பார்க்கலாம். படம் எடுக்கும் தயாரிப்பாளர் முதல் தியேட்டர் உரிமையாளர், தியேட்டர் கேண்டீன் வியாபாரி வரையில் அனைவருக்கும் திருப்தி தரும் விதத்தில் லாபம் ஈட்டிய பிளாக் பஸ்டர் படங்கள் என்றால் இந்த ஆண்டில் 3 தான். ரஜினியின் கபாலி, விஜயின் தெரி, சிவகார்த்திகேயனின் ரெமோ. இதில் கபாலி படத்தின் வசூலில் சில தியேட்டர் உரிமையாளர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்கிற சர்ச்சை இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வரையில் 350 கோடி ரூபாய் வசூலோடு இந்த 2016இன் அதிக வசூலீட்டிய படமாக கபாலி திகழ்கிறது. பிளாக் பஸ்டர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட லாபம் சம்பாதித்த படங்களின் பட்டியலில் இறுதிச் சுற்று, பிச்சைக்காரன், இருமுகன், தில்லுக்கு துட்டு, தோழா, அரண்மனை 2ஆம் பாகம், தர்மதுரை, சேதுபதி, சென்னை 28இன் 2ஆம் பாகம் ஆகிய படங்கள் அமைந்துள்ளன. அதே நேரம் நல்ல லாபம் இல்லை என்றாலும் பிரேக் ஈவன் என்று சொல்லப்படும் முதலுக்கு மோசமில்லாத சுமார் வெற்றி படங்களாக மருது, மிருதன், மனிதன், இது நம்ம ஆளு, அப்பா, ஆண்டவன் கட்டளை, காதலும் கடந்து போகும், தேவி, அச்சம் என்பது மடமையடா ஆகிய படங்கள் அமைந்துள்ளன. ஆக ஒட்டுமொத்தமாக 21 வெற்றி படங்கள். இந்த 21ஐ தவிர மற்ற அனைத்து படங்களுமே இந்த ஆண்டில் நஷ்டத்தை சந்தித்தவைதான் என்றாலும் இதில் அதிக எதிர்பார்ப்போடு வெளியாகி வசூலில் சொதப்பிய படங்கள் என்று பார்த்தால் பாலாவின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இளையராஜாவின் 1000வது படமான தாரை தப்பட்டை, கெத்து, 24, ஜில் ஜங் ஜக், திருநாள், வெற்றிவேல், தொடரி, வாகா, கடவுள் இருக்கான் குமாரு ஆகிய படங்களை சொல்லலாம். அதே நேரம்
வசூல் செய்ய தவறி வணிக ரீதியில் தோல்வி கண்டாலும் நல்ல படம் என்று ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் நற்பெயரை பெற்ற படங்கள் என்றால் காக்காமுட்டை மணிகண்டனின் குற்றமே தண்டனை, உரியடி, அழகு குட்டிச்செல்லம், வில்லம்பு, 22 வயதே ஆகும் இளம் இயக்குனரான கார்த்திக் நரேனின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் துருவங்கள் 16 ஆகிய படங்களை சொல்லலாம்.